ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் சுகமாயிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தருவாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளும் விலகி போகட்டும். உங்கள் வாழ்க்கையில் சாசு தூர்த்து போட்ட எல்லாவற்றையும் மறுபடியும் நீங்கள் தோண்டி ஜெயமெடுக்க உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏசப்பா அன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்துருக்கிறீங்கல்ல, இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. நீங்க எந்த காரியத்தை குறித்து ரொம்ப பயந்துருக்கிறீங்க? கடனை குறித்து ரொம்ப பயப்படுறீங்களா? வியாதியை குறித்து பயப்படுறீங்களா? பொல்லாத மனுஷங்க உடைய காரியங்களை குறித்து பயப்படுறீங்களா? பிசாசு பில்லி சூனிய ஏவல்களை குறித்து பயப்படுறீங்களா? இல்லை எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க? ஆண்டவனுக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய மகனுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்க, இந்த மனிதனுடைய பெயர் எவிரு. ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன். அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகள் திடீரென்று உடம்பு முடியாம போயிடுச்சு. மரண தருவாயில் அவர் இருந்தபோது இந்த எவிரும் அவரோட சேர்ந்தவங்களும் இயேசுவிடத்துல போய், யா, என் மகன் மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, நீங்க வந்து உங்க கையை அவ மேல வச்சிங்கன்னா அவ சுகமாயிருவா, நீங்க வாங்கன்னு சொல்லி இயேசுவை கூப்பிடுறாங்க. இயேசுவும் அவங்களோட வரும்போது இதற்கு இடையில வேறொரு அற்புதம் நடக்குது. இந்த கால தாமதமாகி கொண்டு அந்த அற்புதம் முடிஞ்சு மறுபடியும் புறப்படும் போது இந்த எவிருடைய வீட்டில இருந்து சிலர் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் இனிமேல் அங்க வந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாலும் சுகமாக முடியாது. ஏன்னா உங்க பிள்ளை இறந்து போயிட்டாங்க, உங்க பிள்ளை இறந்து போயிட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது அந்த பிள்ளைய பறி கொடுத்த அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? உடைஞ்சு போய் நொறுங்கி போயிட்டாங்க. அப்பதான் இயேசு சொல்றாங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு பாருங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க எல்லா மக்களும் அழுது புலம்புறாங்க. இயேசு அவங்கெல்லாம் வெளியே போக சொல்லிட்டு தன்னுடைய சீசர்களில் சிலரை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளைய உயிரோடு ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? எழுப்புறார். பாருங்க, இன்னைக்கு நீங்கள் கூட அப்படி இருக்கிறீங்கல்ல. சிலர் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால என்ன நடந்துட போகுது, நீங்கள் உபவாசம் பண்ணுறதுனால என்ன நடந்துட போகுது, இந்த குறிப்பிட்ட காரியமெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த காரியத்தில் ஜெபம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை, உபவாசம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்கிறாங்கல்ல. ஒருவேளை நீங்கள் கூட அப்படி நினச்சிருப்பீங்க. அன்பானவர்களே, சோர்ந்து போகாதீங்க, அதைரியப்படாதீங்க, கொஞ்சம் கூட கலங்காதீங்க. இயேசு சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், பொருளாதாரம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், சரீர பலன் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கலாம்.
நான் இயேசு உங்களை பார்த்து தான் சொல்கிறேங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பாருங்க, நெகட்டிவான ஒரு வார்த்தையை கேட்குறான். இங்கே நீங்களும் நெகட்டிவான ஒரு வார்த்தையை கேட்டுதான் சார் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா, உங்களோட தான் இயேசு பேசுகிறாருங்க. உங்களோட தான் இயேசு பேசுகிறாரு. அன்று உங்களோட தான் பேசுகிறாரு. சோர்ந்து போகாதீங்க, தைரியப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அந்த பெண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவருடைய பெற்றோரிடத்தில் கொடுத்து கடந்து போனது போல இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் மரித்து போய் இருக்கிறதோ, இறந்து போய் இருக்கிறதோ, இதுக்கு மேல இந்த காரியம் எனக்கு கைகூடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, இதுக்கு மேல இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல இந்த காரியத்தில் நான் வெற்றி அடைவேன் நம்பிக்கை இல்லை. மரித்து போயிருக்கிறவன் பிரச்சனையை கர்த்தர், மரித்து போயிருக்கிறவனுடைய காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு எழுப்பி உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா என் கூட இணைந்து ஜெபிங்க. நல்ல ஆண்டவரே, அந்த எவிருவை போல இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் நாங்கள் வந்திருக்கிறோம். கால தாமதங்கள் ஆனபோது நாங்கள் எந்த பிரச்சனைக்காக உம்மிடத்துல வர்றோமோ அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணனே தெரியல. ஆனா அப்ப நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவருடைய வீட்டிலிருந்து வந்து சொன்னாங்க, போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம், உங்க பிள்ளை மரித்து போனாள். இயேசு சொன்னீங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு அந்த வீட்டிற்குள்ள போய் அந்த பிள்ளையை சுகமாக்கி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தது போல இன்றைக்கும் இந்த நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு எவிருவுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும். அந்த காரியங்கள் மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பி கொடுமாண்டவரே. அப்படி செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர்கள் விசுவாசிக்கும்படியான பலனை தாரும், தடைகளை மாற்றி போடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை முதல் முறை நீங்க பார்க்குற நபராக இருந்தா லாகிம் டிவி என்கிற எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சி நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.